ஓம் சக்தி. என் அன்பு குழந்தையே, நான் உன்னிடம் பேசியே தீர வேண்டும். நான் பேச வந்த இந்த காரியத்தை தள்ளிவிட்டு போய்விடாதே கேட்காமல். கூட்டிவிட்ட காரியங்கள் என்னவென்று தெரியாமல் அதில் உன்னை சிக்க வைத்து சீரழிய வைக்க ஒன்று கூடி சென்றிருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள். எங்கே, எதற்காக, யார் என்பதை தெளிவாக கூறுகிறேன் கேள் பிள்ளையே. என் அன்பு செல்வமே, நடந்து கொண்டிருக்கும் காரியங்கள் அத்தனையும் உன் கைமீறிய காரியங்களாகத்தான் இருந்து வருகிறது. நீ நடக்கக்கூடாது என்று நினைப்பதெல்லாம் எளிதில் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. நடக்க வேண்டும் என்ற காரியங்கள் அத்தனையும் இழுபறியாக இருந்து வருகிறது. உன் குடும்பத்தின் முன்னேற்றத்தை கட்டி போட்டு விட்டார்கள். சுப காரியங்கள் நடக்கக்கூடாது என்று கட்டி போட்டு விட்டார்கள். உன் சந்தோஷ சிரிப்பொலி கேட்கக்கூடாது என்று கட்டுக்கள் கட்டி வைத்திருக்கிறார்கள். பொறாமை எண்ணம் கொண்டவர்கள், உன்னை பார்த்து வயிறெறிந்து கொண்டிருப்பவர்கள், உன்னை வாழவிடக்கூடாது என்று கட்டுக்களை கட்டி வைத்துக் கொண்டு இப்போது ஒன்றாக சேர்ந்து சென்ற இடத்தை பற்றி தெரிந்து கொள் பிள்ளையே. வயிற்றெரித்தல் பிடித்தவர்கள் உன்னை சுற்றி எத்தனை பேர் இருக்கிறார்கள் தெரியுமா? வஞ்சகமான வார்த்தைகளை உன் மீது தினம்தோறும் போட்டுக்கொண்டுதான் இருக்கிறார்கள். அதுவும் உன் புகைப்படத்தை கையில் வைத்துக் கொண்டு உன் புகைப்படத்தை பார்த்து தினமும் வயிற்றிலும் மாறிலும் அடித்துக்கொண்டு உனக்கு என்னென்ன நடக்க வேண்டும் என்பதை கூறிக்கொண்டிருக்கிறார்கள் பிள்ளையே. தீய எண்ணம் கொண்டவர்கள் உன்னை சுற்றி இருக்கும் வரை இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கும் பிள்ளையே. எதிர்மறை சக்திகள் நிறைந்திருப்பதாலும் உன் எண்ணத்திலும் எதிர்மறை சக்திகள் தற்போது கலந்திருப்பதாலும் உன் மனதில் இப்போது அவநம்பிக்கை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது பிள்ளையே. உன்னையும் மீறி நடக்கிறது இது. என்னை நெருங்க விடாமல் செய்து கொண்டிருக்கிறது. அளவுக்கு அதிகமான கெட்ட எண்ணத்தை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள். எந்த நேரத்திலும் எதையும் செய்யும் தைரியம் கொண்டவர்கள் அவர்கள். தீய சக்தியை கையில் வைத்துக் கொண்டு ஆட்டம் காட்டிக் கொண்டிருப்பவர்கள் அவர்கள். நீ ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும் போது உன்னையும் அறியாமல் நீ செய்யும் காரியத்தை நீ செய்வதில்லை என்பதை தெரிந்து கொள் பிள்ளையே. செய்த காரியம் முடிந்த பிறகு திடுக்கென எழுந்திருப்பாய். என்ன செய்தேன் இப்போது? என்ன புலம்பினேன் நான் இப்போது? ஏன் இப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்ற கேள்விகள் அத்தனையும் உனக்குள் வரும். பிறகு உறக்கம் என்பதே உனக்கு இல்லாமல் போய்விடும். இப்படிப்பட்ட காரியங்கள் இப்போது உன் வீட்டிற்குள் நடந்து கொண்டிருக்கிறது என் பிள்ளையே. என் அன்பு செல்வமே, நடக்க வேண்டிய காரியங்கள் நடக்காமலும் நடக்க வேண்டாம் என்ற காரியம் உன்னையும் மீறி நடந்து கொண்டிருக்கிறது என்பது உண்மைதானே பிள்ளையே. எப்படியெல்லாம் நிம்மதியாக வாழ வேண்டும் என்று நீ நினைக்கிறாயோ அந்த வாழ்க்கை உனக்கு கிடைக்காமல், ஐயோ இப்படி எல்லாம் நடக்கக்கூடாதே, நான் இப்படி இருக்கக்கூடாதே என்று நீ கூறும் செயல்கள் மட்டும் உனக்கு நடந்து கொண்டிருக்கிறது தங்கமே. நான் சொல்வது சரிதானே? நடந்து கொண்டிருக்கும் காரியம் சரிதானே? இப்படிப்பட்ட நிலையில் உன்னை தள்ளிவிடத்தான் மேலும் சிலர் ஒன்று கூடி அவர்கள் கூட்டமாக சென்றிருக்கும் இடம் தேவையற்ற இடமாக இருக்கிறது என்பதை உனக்கு கூற வந்தேன். உன் மனதில் இருக்கும் அவநம்பிக்கைகளை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு தெய்வத்தை இறுக பற்றிக்கொள் என்று கூற வந்தேன். தெய்வ வழிபாடு உனக்கு பத்தாது என்று கூற வந்தேன். தங்கமே, எந்த அளவுக்கு நீ தெய்வத்தை தேடுகிறாயோ அந்த அளவுக்கு தீய சக்தி உன்னை விட்டு போகும் என்பது சத்தியமான சொல் என் பிள்ளையே. இந்த தாயின் வாக்கை கேட்டுக்கொண்டிருக்கும் என் அன்பு பிள்ளைக்கு நடக்க வேண்டும் என்று ஆசைப்படும் காரியத்தை நடத்தி கொடுத்து உன் கைமீறி நடந்து கொண்டிருக்கும் காரியத்தை எல்லாம் நிறுத்தி கொடுக்கத்தான் இந்த தாய் வந்திருக்கிறேன் என்பதை புரிந்து கொள்.
நல்லது உன் வாழ்க்கையில் நடக்கும் நேரம் என்பதை புரிந்து கொண்டுதான் கூட்டமாக அவர்கள் செல்லக்கூடாத இடத்திற்கு சென்றிருக்கிறார்கள். சென்று அதை தடை கொடுக்க போகிறேன். அவர்களை திருப்பி அனுப்ப போகிறேன். நான் சில அடிகளை அவர்களுக்கு கொடுத்து காயங்களோடு அவர்கள் வீடு திரும்புவார்கள் பார். செய்வினை செய்யப்பட்ட அவர்களுக்கு அதனாலேயே அழிவையும் கொடுப்பேன். உன் தாய், உன் எதிரிகளை அழிப்பேன் நான். உன்னுடைய தீய சக்திகளை அழிப்பேன் நான். எதிர்மறை சக்திகளை அழிப்பேன் நான். தெய்வ சக்தியை உருவாக்கி கொடுப்பேன் நான். உன் வெற்றியை தேடிக் கொடுப்பேன் நான். உனக்கு முன்னால் உன் எதிரி கைகட்டி தலைகுனிந்து நிற்பான். இது சத்திய சொல். இந்த தாயின் மீது நம்பிக்கை இருந்தால் இந்த வார்த்தைக்கு, இந்த தாய்க்கு உன் காணிக்கையை மனதார அனுப்பு. என் பிள்ளையே, உன்னோடு நான் இருக்கிறேன். உன் வெற்றியை தேடித் தருவேன். உன் எதிரியின் தோல்வியை கொடுப்பேன். எதிலும் வெற்றி உனக்கு, தோல்வி அவனுக்கு. ஓம் சக்தி. நன்றி. கருமாரியோட பிள்ளைகள் அத்தனை பேருக்கும் என்னோட வணக்கம். இந்த சூழ்நிலையில் ஒரு மிகப்பெரிய ஒரு கடன் பிரச்சனையில் சிக்கி தவிச்சிட்ருக்கிற எனக்கு இந்த கருமாரியோட பிள்ளைக உதவி செய்வீங்கிற எண்ணத்தில் உங்ககிட்ட இப்போது கையேந்தி மடிப்பிச்சை கேட்குறேன். உங்களால் உதவி செய்ய முடியும் அப்படின்னு இருக்கிற என் தாயுள்ளம் கொண்ட என் தாயோட பிள்ளைக உதவி செய்வீங்கிற நம்பிக்கையில் உங்ககிட்ட கேட்குறேன். உங்கள் உதவிக்காக காத்திருக்கேன். ஓம் சக்தி. நன்றி.